இப்போ விண்வெளியில வந்து நெல் விளைச்சல் பண்ண முடியும் அப்படின்ற சாதனையை வந்து சீனா படைச்சிருக்கு. இது வந்து சாத்தியம் தானா சார்? கண்டிப்பா சாத்தியம். அதாவது காற்று அமைப்பு, நீரோட தன்மைகள், அதாவது நீரோட்டத்தில் அந்த காற்றுலேயே இருக்கக்கூடிய நீர், அந்த தன்மைகள், அப்சர்வேஷன், இது மூணுமே இருந்தால் பயிர் தொழில் பண்ணலாம். ஸோ பயிர் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஸோ ஆகாயத்தில் கூட பண்ணலாம், அதுக்கான பிரச்சனை இல்லை. இந்தியா கூட நிலவில் ஒரு பயிரை வச்சுட்டு வந்திருக்கு, யாருக்கும் தெரியாது. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் பெருசாக வருத எல்லாமே காட்ட போகிறாங்க. இந்த உலகத்துக்கு அது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸ் வந்து முதல்ல இந்தியா வந்து ஒரு செயற்கைக்கோள் அனுப்ப சொல்ல அங்கே வச்சுட்டு வந்துடுச்சு. ஆல்ரெடி அதை பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் சீனா அப்போது இது நிகழ்த்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சீனா நமக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்க போகுது. ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா ஸ்பேஸில் போய் ஒரு ஸ்டேஷனில் எல்லோரும் நின்றுட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு அதுக்கான திரும்ப வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடிய இந்த சீனா செய்யும். அவ்வளோ மிகப்பெரிய சயின்ஸ். ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரும், அது இல்லாமல் அங்கே போயிட்டு நின்றுட்டு பார்த்து வர்றது, மக்கள் அங்கே போயிட்டு வரக்கூடிய நிலமை, ஒரு கேஷுவலான வரக்கூடிய நிலமை, ஒரு 2-3 இயர்ஸே செயல் பண்ணக்கூடிய ஒரு நிலமை இருக்குது. அதுக்கப்புறமா 2033 பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை இந்த உலகம் பார்க்கும். இந்த உலகம் மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சீனா பண்ணக்கூடிய நிலமை இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும். அதோட டையப்பும் இந்தியாவும் வரும். இந்தியாவும் செயல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகுக்கு மிகப்பெரிய முக்கியமான இன்னும் மிகப்பெரிய ஆராய்ச்சி, இன்னும் ஸ்பேஸோட பெரிய ஆராய்ச்சிலாம் நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார்.